வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக கூட்டணியில் விஜய், டெல்லியில் அண்ணாமலை சொன்ன ஒத்த வார்த்தை. இதைதான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. என்ன அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்பீங்க. ரெண்டாவது, விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வர்றதை பற்றி இன்னைக்கு ஏன் நம்ம பேசணும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கின்றார். அப்படி நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுடைய விருப்ப மனு செய்த அந்த நிர்வாகி கிட்ட வந்து, கவலைப்படாம போய் உழைங்கப்பா, 2 நாள்ல நம்ம கூட்டணிக்கு புது கட்சி ஒன்று வருதுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இத ஊடகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி ஏற்கனவே இருக்குது. அந்த கூட்டணியில நம்ம பாமக வந்து சேர்ந்தது, அன்புமணி தலைமையில வந்து சேர்ந்தது. அப்ப கூட வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி பாமக வரப்போகுது அப்படின்றத, இல்ல ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்றத, இல்ல புதிய கட்சி வரப்போகுதுன்றத வெளியே சொல்லவே இல்லை. அமைதியாகவே இருந்து நம்ம பாமகவை அதிரடியாக அதிமுக கூட்டணியில் இணைச்சிட்டார். ஆனால் பாமகவுக்கு தராத பில்டப்ப இப்ப புதுசா ஒரு கட்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு பில்டப் தராருன்னா, அப்போ விஜய் அவர்கள் தானே வரணும். ஏன்னா தேமுதிக இருக்குது, அது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தது தான், அது ஒரு புது கட்சியும் கிடையாது. ரெண்டாவது, பாமக விட வந்தது பலமான கட்சியும் கிடையாது, அதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ரெண்டாவது, ஜான் பாண்டியன் இருக்கின்றாரு, அவருக்கு அவ்வளோ பில்டப் கொடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி என்றால் தெரியாது. அது மட்டும் இல்லாம டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கின்றார், புதிய தமிழகம் கட்சி, அது வரதை பத்தியோ எடப்பாடி பழனிசாமி இன்னும் 2 நாள்ல நம்ம கூட்டணிக்கு ஒரு பெரிய கட்சி வருது, புது கட்சி வருது அப்படி பில்டப் பண்ண வேண்டியதே தேவையில்லையே. ஆனா ஏன் 2 நாள்ல புது கட்சி நம்ம கூட்டணிக்கு வருது அப்படின்னு ஒரு பில்டப்பை கலப்பணும்? நம்ம எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பேசுறாரு. டெல்லியில விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதனால தான் நம்ம டெல்லியில எல் முருகன் ஒரு வீட்டில் பொங்கல் விழா கொண்டாடுகின்ற தருணத்துல நம்ம அண்ணாமலை கிட்ட செய்தியாளர் கேட்பாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர் சொல்ற பதில நீங்க கேட்டு வாங்க. அதிலிருந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வராரா, அண்ணாமலையுடைய விருப்பம் என்ன, அண்ணாமலை சொன்னதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாம். கூட்டணி பற்றிய முடிவுகளை தலைவர்கள் எடுத்தாலும் அண்ணாமலையை பொறுத்தவரை என்ன நினைக்கிறீங்க? விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரணும் வர வேண்டாம் என்று நான் நினைக்கிறீங்கன்னா தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. அதான் நீங்க கேள்வி ரொம்ப டெக்னிக்கலா கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு கட்சிக்கும் இலக்கு என்னன்னு பார்க்கணும்னா, திரு சீமான் அவர்களை பொறுத்தவரை திராவிட கட்சிகளே வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு இலக்கில் போறார். ஸோ நேச்சுரலாக அவர் எந்த கூட்டணிக்கு வரப்போறது இல்லை. விஜய் அவர்களை பொறுத்தவரை திமுக வேண்டாம் என்று நினைத்தால் யார் வேண்டும் அப்படிங்கறத அவர் கிளாரிஃபை பண்ணணும். அண்ணாமலை அவர்கள் வந்து ஒத்த வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. திமுக வேண்டாம் என்று நம்ம விஜய் அவர்கள் சொல்றார். அப்ப யாரு வேணுன்றத அவர் சொல்லணுமா இல்லையா? ஆனா அதை அவர் சொல்ல மாட்டாரு. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நான் ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரால ஏத்துக்கொள்ள முடியுமா? உண்மையாகவே விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தனித்து நின்று ஆட்சியை பிடிச்சிருவாரா? நம்ம எல்லாருமே அடிக்கடி வந்து சிரஞ்சீவி அவர்களை தான் உதாரணமா காட்டுவோம். ஏன்னா விஜயை விட அவருக்கு ரசிகர் பட்டாலும் அதிகம். அவர் அரசியல் களத்திலும் இருந்தவர், திரைத்துறையிலும் இருந்தவர். திடீர்னு அவர் திரையை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்தார். ஆனா தேர்தலில் நின்னாரு. அவரால் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சதா? இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் இருக்கக்கூடிய திரைத்துறை ரசிகர்கள் தான் தலைவனை சினிமாவில் தேடக்கூடியவங்க. அதனால அங்கேயே வந்து சிரஞ்சீவி அவர்களால் முதல் தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியல, அரசியல் களத்தில் நீடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது நான் ஆட்சியை பிடிச்சிடுவேன், அதனால திமுகவை நான் தூர தூக்கி போட்டுருவேன், அதனால திமுக வேண்டாம் என்று சொல்றதெல்லாம் ஓவர் பில்டப்பு, உடம்புக்கு உதவாது. முதல் தேர்தலே மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு அனாதியா நடுவீதியில் நிற்க வேணாம் அப்படின்றது தான் அண்ணாமலை எண்ணம். அதனால தான் சொல்றாரு, தம்பி தமிழக அரசியல் களத்தில் பல நடிகர்கள் வந்தாங்க, ஆனா யாருமே வந்து சோபிக்கல. பல ஸ்டேட்லயும் நடிகர்கள் வந்தாங்க, சோபிக்கல. நம்ம ஜெயலலிதாவா இருந்தாலும் எம்ஜிஆரா இருந்தாலும் பல ஆண்டு காலம் அரசியல் இருந்தாங்க. அதே மாதிரி அன்றைய காலகட்டம் என்பது வேற, ஆனா இன்றைய காலகட்டம் என்பது வேற. அதனால நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக வேண்டாம் என்றால் யார் வேண்டும் அது தெளிவா சொல்லணும் அப்படின்றது அண்ணாவுடைய எண்ணமா இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாராம். அதுக்கு அண்ணாமலை சொல்லுவாரு,
அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரே கொள்கையா? நீட்ல ஒரே கொள்கையா? இருமொழி கொள்கையில பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒன்னா? இந்த மாதிரி அதிமுக பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற கட்சின்னு சொல்லுவாங்க, பாஜக இந்துத்துவ கட்சின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா விதத்திலும் அதிமுக முரண்பட்டு நிக்குது. ஆனா இருந்தாலும் பொது எதிரி யாரு? அப்ப நாம அவரை ஒழிக்கணுமா இல்லையா? அதனால கொள்கை தான் தடையா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒத்தியில நின்று வேஸ்டா போயிடாத அப்படின்னு அதே பேட்டிலேயே அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டுவார். அதனால கொள்கையை சமரசம் செய்து கொண்டு பாஜகவுடன் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லல. இப்ப என்ன, அதிமுக கொள்கையை சமரசம் செய்து கொண்டு பாஜக கூட்டணிக்கு வந்துடுச்சா? பாஜக கூட்டணி இருப்பதனால அதிமுக எல்லாத்தையும் ஏத்துக்குச்சா? அதனால கூட்டணி என்பது எப்போதும் கொள்கை அடிப்படையில் உருவாகுவதே கிடையாது. கொள்கை அடிப்படையில் ஒரு கூட்டணி உருவாகுதுன்னா அது ஒரே கட்சி ஆயிடலாம். கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையா? ஏன் ஒரே கூட்டணி இருக்கிறாங்க? கேரளாவிலையும் கல்கத்தாவிலையும் அடிச்சுக்கிறவங்க ஏன் மற்ற ஸ்டேட்ல ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க? பொது எதிரி. இங்க திமுக இருந்தா என்னென்ன அராஜகங்கள் நடக்கும், என்னென்ன அக்கிரமங்கள் அரங்கேறும், எவ்வளவு ஊழல் நடக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஆட்சி நிர்வாகம் சரியா இருக்குதா? யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? இல்ல எந்த இடம் பாதுகாப்பா இருக்குது? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய்க்கு சொல்றாரு. அப்ப தீய சக்தி என்று சொல்லிவிட்டு அந்த தீய சக்தியை நீ அகற்ற முடியும் என்று நினைக்கிறியா? அப்படி அகற்ற முடியும் என்றால் நீ வந்து அதை செஞ்சு காட்டணும். உன்னால இதுவரைக்கும் திமுகவை அகற்ற முடியும் என்பதற்கான அத்தாட்சி ஒண்ணுமே கிடையாது. அதனால கொள்கையை சமரசம் செய்து கொண்டு பாஜக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடல. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அண்ணாவும் ராஜாஜும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. ஏங்க, தேசியத்தை எதிர்த்து வந்தது, ஆரியத்தை எதிர்த்து வந்தது திராவிடம். ஆனா கடைசியில காங்கிரஸ் வேணாம்னு சொல்லுகின்ற போது எல்லாரும் ஒன்றிணைந்தாங்க. அதனால கொள்கை சமரசம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மீண்டும் திமுகவை ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வரதுக்காக தான் நம்ம விஜய் பாடுபடுறாரு அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வந்துடும். அதுல அண்ணாமலை அவர்கள் அதையும் சுட்டி காட்டுவார் அந்த பேட்டியிலே. இந்த பாருங்க, யாரு வேண்டுமானாலும் களத்தில் இருக்கலாங்க. எங்களுடைய மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அருகாமையில் மதுராந்தகத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போறார். தேர்தல் நெருக்கத்தில் இன்னைக்கு எத்தனை முனை போட்டு வேண்டுமானாலும் இருக்கலாம். அண்ணாமலை சொல்றாரு தமிழகத்தில் 4 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு. ஆனா தேர்தல் நெருக்கத்தில் இந்த திமுக கூட்டணியை வீழ்த்தக்கூடிய சக்தி பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா மோடி பிரச்சாரத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பு வாக்குகளும் எங்க கூட்டணிக்கு தான் வரப்போகுது. அன்னைக்கு விஜய் அவர்கள் ஃபீல் பண்ணுவார், என்னடா இது, அங்கேயே போய் சேர்ந்திருக்கலாம், ஏதோ ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க, நம்ம செங்கோட்டை இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகள் நம்முடைய ஆதரவு வாக்குகள் ரெண்டும் சேர்ந்தா வெற்றி பெற்றலாம் நினைச்சேன். ஆனா கடைசியில திமுக எதிர்ப்பு வாக்குகளும் ரெண்டாவது மக்களுடைய மனநிலையும் திமுக வீழ்த்தக்கூடிய ஒரே சக்தி அதிமுக தான் சொல்லிட்டு அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சிட்டாங்களே, நம்மளை காட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. மோடி வந்த பிறகு அரசியல் களமானது மொத்தமா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக மாறிடும். மக்களும் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் வருவாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை அந்த பேட்டிலே சொல்லுவார். அதனால இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் களமானது இன்னும் தேர்தல் நெருக்கத்தில் அப்படியே இருக்கும் அப்படின்னு விஜய் நினைச்சாருன்னா அது முட்டாள்தனம். ஏன்னா எங்க கிட்ட அனுபவம் இருக்கிறது அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் அந்த பேட்டியில அழுத்தம் திருத்தமா சொல்லுவார். அரசியல் களத்துல நிர்வாகிகள் இருக்கலாம், தொண்டர்கள் இருக்கலாம், ஆனா அனுபவம் இருக்கணும். யார எங்க எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிக்கணும், யாருக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி பதிலடி கொடுக்கணும். ஒண்ணும் இல்ல, நம்முடைய அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக இணையாக பணம் கொடுக்கும். விஜய் கொடுப்பாரா? விஜயகாந்த் மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார், ஏன் தோத்தாரு? அதிமுக திமுக இணையாக பணம் கொடுக்க முடியல. 12 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் புதிய கொள்கை, இதையும் அண்ணாமலை அவர்களே அந்த பேட்டில் சொல்லுவார். திராவிடம் வேண்டாம் என்று உறுதியாக நிற்கின்றார் நம்ம சீமான். ஆனா அவரால் 12 ஆண்டு காலம் கழிச்சு ஒரு 8% வாக்கு தான் வாங்க முடியுது. ஆனா அவரால் வெற்றி பெற முடியல. ஏன் வெற்றி பெற முடியல? ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு இணையாக அவரால் பணம் கொடுக்க முடியல. பணம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அவர் தான் கில்லி. ஏன்னா பணம் வாங்கி பழக்கப்பட்டு போய்விட்ட இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சும்மா வந்து நயமா பேசுனா எப்படி ஓட்டு போட்டுருவாங்களா? அதனால தேர்தல் களமானது இன்னைக்கு இருக்கிற மாதிரி நெருக்கத்தில் இருக்காது விஜய் அப்படின்றதையும் சுட்டி காட்டுறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு.
விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரணுமா வரக்கூடாதா என்பதை பற்றியெல்லாம் நான் எங்க தலைமைக்கு சொல்ல மாட்டேன். வந்தா அவருக்கு நல்லது என்ற விஷயத்தை அவர் எடுத்து சொல்றாரு அண்ணாமலை. ஏன்னா தேர்தல் களம் என்பது அண்ணாமலை அவர்கள் 2 முறை நின்று அனுபவப்பட்டிருக்கின்றாரு. ஒரு தலைவராயிருந்து தன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருக்கின்றார். அதனால ஒரு கட்சியை எப்படி கூட்டணிக்கு அழைக்கணும், அந்த கட்சிகளை எப்படி அரவணைக்கணும், ரெண்டாவது அவங்க தேர்தல் களத்தில் எப்படி கொண்டு போய் நிறுத்தி மக்களையே கொண்டு போய் சேர்க்கணும், வேட்பாளர் தேர்வு எப்படி பண்ணணும், பிரச்சாரம் எப்படி பண்ணணும் என்று எல்லாம் அண்ணாமலைக்கு ரொம்ப அத்துப்படி. விஜய்க்கு இதில் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதா? படிச்சிருப்பாரு, நீ சொல்லி நான் சொல்லி கேட்டிருப்பாரு. அதனால அனுபவம் மிக முக்கியம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆனால் நம்ம விஜய் அவர்களையும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு செல்வாக்கு இல்லை. செங்கோட்டையன் போன்றவங்களா இருக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு சக்தியா இருப்பார், 3வது சக்தியா இருப்பார். ஆனா மாற்றத்துக்கான சக்தியா நிச்சயமா இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது, அதிக முரண்பாடு கொண்டவர்களை கூட்டணியில கொண்டு வந்தாலும் சரி, அது சரியா கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்ணாதுங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒன்னா சேர்த்து தேர்தலில் போய் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஒன்னா ஆகாது. ஆனா மட்டன் பிரியாணியும் மாட்டுக்கறி பிரியாணியும் ஒன்னாகும். அப்படி ஒன்னா காம்பினேஷன் போடலாம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக வந்து பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணியா இருக்கலாம், நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கறி பிரியாணியா இருக்கலாம். ஸோ ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கறியா தான் தெரியும் சமைச்சிட்டோம்னா. ஆனா ரெண்டும் வேற வேறன்றது விஜய்க்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும். ஆனா சாப்பிட்ற மக்களுக்கு டிஃப்ரெண்டே தெரியாது. அதனால நாம சிக்கன் எது மட்டன் எது நல்லா கண்டுபிடிச்சிடுவோம். ஆனா மாட்டுக்கறி எது ஆட்டுக்கறி எதுன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ முடியாது. அதனால அவங்க கொள்கையை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு நாம பொது எதிரை வீழ்த்த வேண்டும் என்றால் வரணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. ரெண்டாவது, அழுத்தம் கொடுக்கறாங்க. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வருவாரு. அது மட்டும் இல்ல, அரசியல் களம் எப்படி இருக்கும் என்று அண்ணாமலைக்கு நல்லா தெரியுது இல்லையா? அதனால நீங்க தலைமை கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? எங்க தலைவர்களுக்கு இந்த திமுகவை வீழ்த்துவதற்கான அளவுகோல் என்னன்னு தெரியும். ரெண்டாவது, இப்ப இருக்கின்ற கூட்டணியால திமுக வீழ்த்த முடியுமா என்றும் கணக்கு போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் தான் வந்தா வீழ்த்த முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால யார் கூட்டணிக்கு வரணும் யார் கூட்டணிக்கு வேணாம் இப்படிலாம் எங்க தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஒரு தொண்டனா இருந்து கூட விஜய் வரணுமா வரக்கூடாது என்ற விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிடுவாருங்க. அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்கின்றார். அவரை வலுக்கட்டாயமா கொண்டு வந்து வேலை பாருங்கன்னு சொன்னா கண்டிப்பா களத்தில் இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. விஜய் வந்துட்டாரு வெற்றி பெற்றுருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நாம ஏமாந்துரும். அதனால செட் ஆகாதவங்களை விட்டு தொலைக்கணும் அப்படின்றது அண்ணாமுடைய கருத்தா இருக்குது. ஆனா சும்மாவே விட்டுலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவர்களுக்கு கள நிலவரத்தை எடுத்து சொல்லி வாங்கய்யா வாங்க அப்படின்னு அழைக்கணும். வரலையா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அதிமுக பாஜக பாமக இன்னும் பல கட்சிகள் வர இருக்குது. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக வீழ்த்தத்துக்கு போதுமான சக்தியா தான் இருக்கிறாங்க. என்ன ஒண்ணு, திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட உட்காராம செஞ்சிடணும்னா நாம என்ன பண்ணணும், அழகா வந்து விஜயை கூட்டணும். அதுக்கு தான் தேவை அப்படின்றது அண்ணாவுடைய கருத்தா இருக்கிறது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வருவாரான்னு கேட்டீங்கன்னா வரமாட்டாரு. ஆனா அவருக்கு சிக்கல்கள் அதிகமா இருக்குது. அந்த சிக்கலை எல்லாம் தாண்டி தனித்து தேர்தலில் நிப்பாரா அப்படின்றது அண்ணாமலை சொல்லுகின்ற விடயம் தெரியாதுங்க அப்படிங்கிற. என்ன சிக்கல்? ஜனநாயகன் படமானது ரிலீஸ் ஆகணும், ஜனவரி 15ஆம் தேதி விசாரணைக்கு வருது அப்படின்னு வர சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு விசாரிக்கப்படுமா என்பது தெரியல. அது மட்டும் கிடையாது, அவர் கரூர் வழக்கு அவருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. 19ஆம் தேதி போய் அவர் ஆஜராகணும். அது ஒரு தொல்லை இருக்கிறது. கரூர் வழக்கானது எந்த திசையை போகும் என்பது பற்றியும் தெரியல. திமுக மீது விஜய் குறை சொல்றதும் திமுக விஜயை கைகாட்டி விட்டதும் விஜய்க்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. மூன்றாவது டாக்ஸ் பிரச்சனை. ஸோ இந்த டாக்ஸ் பிரச்சனையிலிருந்து விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தப்பிக்க முடியுமான்றது தெரியல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு டெல்லியில் விஜய்க்கு அழுத்தம் தராங்க. அதனால்தான் விஜயுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம். பாருங்க, இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து பாஜக எங்களை மிரட்டுது எங்களை உருட்டுது அப்படின்னு எந்த வார்த்தையும் விடலை. நீதிமன்றம் போயிருக்கோம், நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதற்கு பிறகு நாங்கள் வந்து கருத்து சொல்லுவோம். அது வரைக்கும் நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம்.
இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குதா தெரியாது. அது மட்டும் கிடையாது, காங்கிரஸ் ஆனது ஜனநாயகன் படத்துக்காக ஆதரவு தெரிவிக்கிறதே அப்படின்னு சொல்லுகின்ற போது காங்கிரஸ் தொடர்பாக இவங்களுடைய நிலைப்பாடு பழசு என்ன, அதே நிலைப்பாடு தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு கட்சியோ இல்லை ஒரு தலைவரோ பிரச்சனையை சந்திக்கின்ற போது தார்மீக அடிப்படையில் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்வதுதான் மனித மாண்பு. அதற்காக அரசியல் சாயம் பூசுறதெல்லாம் ஓவரு அப்படின்னு சொன்னாங்க. எதை எடுத்துக்கிட்டு நமக்கு தெரியல. அதனால காங்கிரஸ் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்னு நிர்மல் குமார் சொல்லிட்டாரு. ஸோ மொத்தத்தில் எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் ஆனது திமுக விட்டு வராது. அதனால நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்கொள்வது சுலபமா? ஏன்னா தோத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அவரால் அரசியல் களத்தில் பயணிக்க முடியாது, அனுபவசாலிகள் சொல்றாங்க. அதனால அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல், விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அது மட்டும் கிடையாது. திமுக வேண்டாம் என்றால் நீயே கூட மாற்றமாகலாம். ஆனால் அந்த மாற்றம் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்தா நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா ஒரு 50 தொகுதி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், விஜய் அவர்கள் அதிகமாக வெற்றி பெற்றார்னு வச்சுங்களேன், விஜய் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு வச்சுங்களேன், நான் தான் முதலமைச்சர் என்று நெருக்கடி கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், விஜயை முதலமைச்சர் ஆக்கினா தான் தமிழகத்தில் ஒரு புது ஆட்சி வரும். அதனால விஜய் ஆட்சி அமைப்பதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால என்டிஏ கூட்டணியை தவற விட்டுறாதீங்க அப்படின்னு அண்ணாமலையர் நேற்று சூசகமாக சொன்னார். விஜய் அவர்கள் ஏற்கின்றாரா இல்லை என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். பெரிய விளக்கம் அளித்திருக்கின்றேன். இது எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. நன்றி.